மத்தியில் மூன்றாவது அணியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்று கர்நாடக ஜனதா கட்சி தலைவர் எடியூரப்பா சபதம் செய்துள்ளார். கர்நாடக மாநில சட்டசபை தேர்தல் மே 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதாவிலிருந்து பிரிந்து கர்நாடக ஜனதா கட்சி என்ற புதிய கட்சி தொடங்கிய எடியூரப்பாவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். இதையொட்டி பெங்களூரில் தனது கட்சி தேர்தல் அறிக்கையை சனிக்கிழமை வெளியிட்டார். பெண்கள், SC, ST, ஏழைகள் உள்பட அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடியூரப்பா, மத்தியில் மூன்றாவது அணியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதே தனது லட்சியம் என்றும், இதற்காக மே 8ஆம் தேதி அனைத்து தேசிய கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவித்தார். I am going to meet all the regional party leaders, chief ministers and also president of the concerned parties, because my ambition is to center the third front should come to power. கர்நாடகாவில் மே 5ஆம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. மே 8ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன.